நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு ஒரு சூப்பராக ஒன் பாட்டில் ஒரு தக்காளி ரச சாதம், அதுவும் நெய் விட்டு அப்பளத்தோடு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பேனில் ஆஃப் டீஸ்பூன் தனியா, ஆஃப் டீஸ்பூன் மிளகு, ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 6 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 2 பெரிய தக்காளியை பொடுசாக அரிஞ்சு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி, கொஞ்சமாக பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த ரசம் நல்லா கொதிச்ச உடனே அரிசி பருப்பை ஆட் பண்ணி இன்றைக்கி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் நம்ம புளியை கரைச்சி அதோட தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கடைசியில் கொத்தமல்லியை தூவி ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. நம்ம ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துங்க கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.